ஹாய், ஹலோ, வணக்கம். இது சும்மா பேசி தான் பார்ப்போமே. நான் பிரதீபா. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி பேச போறோம் அப்படின்னா, உணவு அரசியல். டாபிக்கு போறதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன ஹிண்ட் குடுத்துர்றேன். தமிழ்நாட்டுல இலவசம் அப்படின்னு சும்மா சொல்லி பாருங்களேன். கண்டிப்பா நமக்கு ஞாபகம் வருது திராவிட கட்சிகள் ஞாபகத்துக்கு வருவாங்க. தமிழ்நாட்டுல அண்ணாவின் சிந்தனை, அவர் வழியா வந்து திராவிட கட்சிகள் உண்டாக்கிய மாற்றத்துல மிக முக்கியமானது உணவு அரசியல். ஒரு மனுஷனுக்கு உயிர் வாழ முதல் அடிப்படை உணவு. ஒரு அரை நூற்றாண்டுக்கு முன்னாடி அதாவது ஒரு 50 இயர்ஸ்க்கு முன்னாடியே போயிட்டு தமிழ்நாட்டை பார்த்துட்டு வரலாம். நமக்கு எல்லாருக்குமே தெரியும் வேளாண்மை தான் முக்கிய தொழிலா இருந்துச்சு அப்படின்னு. அப்போல்லாம் நில உடைமை அப்படின்றது சமமா இல்லை. அதாவது நிலங்கள் எல்லாமே பெரும்பாலும் மேல் சாதிக்காரங்க கிட்ட தான் இருந்துச்சு. இந்த மேல் சாதியினர் அப்புறம் இந்த தாழ்த்தப்பட்டோர் இவங்க 2 பேருக்கும் நடுவில் இருக்கிற இடைசாதியினர் இவங்க எல்லாருமே நிலமற்றவர்களாக தான் இருந்தாங்க. வேறு வேலை வாய்ப்பும் ரொம்ப கம்மி தான். ஸோ இந்த 2 கேட்டகரி ஆஃப் பீப்புளும் நிலம் இருக்கிற மேல் சாதியினரை சார்ந்து தான் வாழ வேண்டியதாக இருந்தது. விவசாயம் பருவநிலையை நம்பி தான் நடக்கும். ஒரு வருஷத்தில் 3ல் 1 பங்கு நாட்கள் தான் வேலை இருக்கும். இதில் கிடைக்கிறத வச்சு தான் மற்ற நாட்களில் இவங்க பசியை போக்கிக்கணும். பருவமழை வரலன்னா அதுலேயும் ரொம்ப கஷ்டம். அவங்களோட விவசாய தினசரி கூலின்றது அவங்களுக்கு ஒரு நாளைக்கு உணவு தேவை எவ்வளவோ அதுதான் அவங்களுக்கு தினசரி கூலியாக கிடைச்சிது. அதை தாண்டி அவங்களால வேற எதுவுமே செஞ்சுக்க முடியாது. இவங்களுக்கு கூலின்றது தானியமாக கிடைச்சப்பவும் சரி, பணமாக கிடைச்சப்பவும் சரி, இதுதான் நிலைமை. வேலைன்றதே கம்மி டேஸ் தான். அதுலேயும் மழை இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். விளைச்சலும் இருக்காது. இவங்களுக்கும் எதுவும் கிடைக்காது. இதை தாண்டி அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா அப்போ சொல்லவே வேணாம். அப்போல்லாம் இவங்க தான் வேலை செய்கிறாங்கல்ல அந்த நிலத்தோட ஓனர்கிட்ட தான் இவங்க தன்னோட பசியை போக்கிக்க கையேந்தி நிற்கணும். தனி மனிதனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம் அப்படின்னு பாரதி சொல்லியிருக்காரு. இது எவ்வளோ ஒரு கொடுமையான விஷயம். ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷங்கிட்ட உணவுக்காக கையேந்தி நிற்கிறது அப்படின்றது. இதில் ஜாதி வேற. அப்புறம் சுயமரியாதை அப்படின்றது எங்கே இருக்க போகுது? ஸோ இந்த பசிச்ச வயிறு இருக்குல்ல, இதுதான் பண்ணையில் ஒரு மனுஷனை பண்ணையாளனா இருக்க வச்சுது. இந்த பண்ணையாள் அதாவது பண்ணையில் வேலை செய்கிறது ஒரு ஆள் மட்டும் கிடையாது. அந்த குடும்பமே அடிமையாக இருக்கணும். அந்த குடும்பத்து பெண்கள் எல்லாருமே அவங்களோட மாட்டு தொழுவத்தை பார்த்துக்கணுமா. சின்ன பசங்க இருந்தாங்கன்னா அந்த பண்ணையில் மாடு மேய்க்க விட்டுருவாங்களாம். அப்போ அவங்களுக்கு பனிஷ்மெண்ட்டாக என்ன கொடுத்தாங்கன்னா சாட்டையடியும் அந்த சாணி பாலை கரைச்சி அவங்க வாயில் ஊற்றுறது இதெல்லாம் சர்வசாதாரணமாக அவங்க பண்ணாங்க. இதிலிருந்து தப்பிக்க தான் பல லட்சம் பேர் வேற வேற வேலை தேடி வேற வேற இடத்துக்கு போக ஆரம்பிச்சாங்க. இந்த ஒரு நிலையை எதிர்த்து தான் திராவிடர் கழகமும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் சேர்ந்து போராடினாங்க. தீவிர தொடர் போராட்டத்தை இடதுசாரிகள் முன் வச்சாங்க. இந்த தீவிர தொடர் போராட்டத்தினால தான் அடிமைத்தனத்தினால ஏற்படுற கொடுமை கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாச்சு. ஆனாலும் அந்த பசியில இருக்க மக்கள் அப்படியே தான் கஷ்டப்பட்டாங்க. அறிஞர் அண்ணா ஃபர்ஸ்ட் இதை தான் ஒழிக்கணும்னு நினைச்சாரு. இந்த விவசாய தொழிலாளர்களையும் அந்த ஆண்ட பரம்பரை இருக்காங்கல்ல, அதாவது நான் சிஎஸ்கே எம்ஐயை பற்றி சொல்லலை. ஸோ இந்த விவசாய தொழிலாளர்களையும் அந்த ஆண்ட பரம்பரையையும் இணைக்கிற ஒரு விஷயம் இருந்துச்சு. அதுதான் பசி. இதில் தான் அறிஞர் அண்ணா முதலாவதாக கையை வச்சார். ரூபாய்க்கு 3 படி அரிசி லட்சியம், 1 படி அரிசி நிச்சயம் அப்படின்னு அறிவிச்சார். இது அவர் காலத்தில் வேணால் முழுமை பெறாமல் இருக்கலாம். ஆனால் அவரோட வழியில் வந்த கட்சிகள் இந்த 50 இயர்ஸில் தமிழ்நாட்டில் ஒரு குடும்பத்துக்கான அரிசியை விலையே இல்லாமல் கொடுக்குற நிலைமையை உருவாக்கி அந்த மோசமான நிலையை உடைச்சாங்க. படிப்படியாக பண்ணது தான் இந்த திட்டம் எல்லாமே. இதை திட்டம்னு சொல்கிறத விட சாதனைன்னு தான் சொல்லணும். 1970ஸில் தொடங்கினாங்க. உணவு தானிய விநியோக கட்டமைப்பு அறிஞர் அண்ணாவோட கனவுகளில் ஒன்று. அண்ணாவுக்கு அப்புறம் முதல்வரான கருணாநிதி ஐயா அவர்கள் தமிழக நுகர்பொருள் வாணிப கழகம் மூலம் இதை நினைவாக்குனாரு. இது எதுக்குன்னா இந்திய உணவு கழகத்துக்கு இணையா இதுவும் நெல் கொள்முதல் செஞ்சு சேமிக்கிறது தான். நவீன அரிசி ஆலைகள் தொடங்கினாங்க. பொது விநியோகம் அப்படின்றது நகர்ப்புறத்துல மட்டும்தான் இருந்துச்சு. குறிப்பா சென்னை அண்ட் கோயம்புத்தூர் இந்த மாதிரி சிட்டிஸ்ல தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஊரக பகுதிகளுக்கும் விரிவுபடுத்தினாங்க. 1974ல தான் வீடுதோறும் குடும்ப அட்டை விநியோகிச்சு பொது விநியோக அங்காடி அதாவது ரேஷன் கடை அங்கே அப்படி தான் ஆரம்பித்தாங்க. இது கலைஞர் கருணாநிதி ஐயாவுக்கு அப்புறம் ஆட்சி பொறுப்பேற்ற எம்ஜிஆர் அவர்கள் பொது விநியோக கடைகளை கட்டி பொருட்கள் குறிப்பாக அரிசி தடையின்றி கிடைக்க ஏற்பாடு செஞ்சார். அதுக்கப்புறம் ஆட்சி பொறுப்பேற்ற செல்வி ஜெயலலிதா அம்மையார் பொது விநியோக முறையை அதிகப்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆதிக்க சமூகத்துக்கும் விவசாய தொழிலாளர்களுக்கும் நடுவில் இருந்த அந்த கட்டாய அடிமைப்படுத்தப்பட்ட உறவு அப்படின்றது ஒன்று அருந்து போச்சு. கலைஞர் கருணாநிதி ஐயா அவர்கள் கொண்டு வந்த 1 கிலோ அரிசி 2 ரூபா அப்படின்ற திட்டமாகட்டும், 40 ரூபாய்க்கு ஒரு குடும்பம் 20 கிலோ அரிசியை பெற முடியும். அதுக்கப்புறம் அதே அரிசி 20 ருபீஸ்க்கு கிடைச்சப்பவும் சரி, அந்த பசி அப்படின்றது ஒரு குடும்பம் இன்னொருத்தவங்க கிட்ட கையேந்தி நிற்கணும் அப்படின்ற நிலைமை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சுது. செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் தன்னோட ஆட்சி காலத்தில் முற்றிலுமாக விலையில்லா அரிசியை வழங்க தொடங்கிய போது மற்றவங்க கிட்ட உணவுக்காக ஏன் வேற யார்கிட்டையுமே ஒரு குடும்பம் கையேந்தி நிற்க தேவையில்லை அப்படின்ற நிலைமை உருவாகிச்சு. இதன் மூலயமா கிராமங்களோட அந்த நிலைமை மாறிச்சு. பலர் பண்ணையடிமை முறையிலிருந்து வெளியேறினாங்க. படித்த தலைமுறை சிட்டிஸ்க்கு வேலை தேடி போக ஆரம்பிச்சாங்க. மற்ற ஸ்டேட்டை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடு ஒரு யூனிக்காக டெவலப் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இதுவும் ஒரு ரீசன். ஏன்னா பசின்றதை ஒன்றை மறந்தாதான் நம்ம மற்றதை நினச்சி பார்க்க முடியும். இலவசம்னு சொன்னாலே அதன் மீது கிண்டலும் கேலியும் வர்றது சகஜம்தான். இலவசம்லாம் மக்களை கெடுக்கிறது தான், ஓட்டு வாங்குறதுக்கு தான் இந்த திராவிட கட்சிகள் நிறைய இதை செய்கிறாங்க அப்படின்னு சொன்னாலும்
அன்னைக்கு அவங்க இந்த மாதிரி மக்களோட பசியை நினைச்சு அப்படி பண்ண ஒரு திட்டம் தான் இந்த அளவுக்கு வந்திருக்கு. இப்போ நம்ம என்ன வேணா நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணலாம். ரேஷன் அரிசிலாம் பெருசு பெருசா இருக்கு. எங்களால சாப்பிடவே முடியல. ரேஷன் அரிசியா சாப்பிடுறீங்க அப்படி இருக்கட்டும். நாங்களாம் ரேஷன் அரிசி சாப்பிட மாட்டோம். நாங்களாம் வெளியில தான் வாங்கி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்றதெல்லாம் லைக் இது ஒன்றும் பெருமை கிடையாது. இந்த இலவசம் அப்படின்றதுனால தான் இன்னைக்கு நிறைய விஷயம் நம் வசமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு எபிசோட் முடிச்சுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிசனிங். தேங்க்யூ.